எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு ஆச்சரியப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இயேசு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு காரியத்துக்கு தான் இயேசு ஆச்சரியப்படுவார். அப்படியே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மீது எப்படி கட்டுக்கிடங்காத விசுவாசம் வைக்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் மீது யார் ஒருத்தர் இருந்தாலும் சரி, இயேசுவின் மீது யார் ஒருத்தங்க கட்டுக்கடங்காத விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்களை கண்டு இயேசு ஆச்சரியப்படக்கூடியவராக இருக்கிறார். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கணுன்னு சொன்னால், 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வியாதிப்பட்டு இருக்கான். அவனை சொஸ்தமாக்கணும்னு சொல்லிட்டு இயேசுவின் இடத்துல கோரிக்கை வைக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், வரான். இந்த சம்பவத்தில் இயேசு எப்படி ஆச்சரியப்படுகிறாருங்கிறத கவனிங்க. அவன் கிட்ட வந்துட்டு இயேசுவின் இடத்துல சொல்லிட்டு அவர் சொல்கிறான் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரர் சுஸ்தமாயிடுவான். நீங்கள் வரணுன்ற அவசியம் கிடையாது, எங்களை தொடணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஜெபம் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாசத்தின் சக்தி என்னன்னு புரியணும். விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வேலை செய்கிறது, தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையோடு கலக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான்னு சொல்கிறாரு. இயேசு இதை கேட்ட பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, இயேசுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவனுடைய விசுவாசம் இருக்குது பாருங்க. சொல்கிறான் பாருங்க, திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, பார்த்தீங்களா, திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலையாம். அப்போ அது எப்பேற்பட்ட விசுவாசமாக இருக்கும் பாருங்க. இந்த விசுவாசத்தை இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் நீங்களும் நானும் பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்த வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கை செழிப்பாயிடும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வார்த்தை என்ன பண்ணணும், என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக கேட்குறான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன தெரியுமா? இன்னைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் இயேசு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறோம், எத்தனை பேர் செய்துக்கிட்டு இருக்கோம்? இதுவரை செய்யலைன்னா பரவாயில்ல, இனிமேல் என்ன பண்ணுங்க, செய்ய தொடங்குங்க. ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம், அந்த வார்த்தையை நாம் சொல்லும்போது, அந்த வார்த்தை விசுவாசத்தோடு கலக்கும்போது அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவன் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விசுவாசத்தை நாம் அப்படி தான் என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். அதனால் நம்ம பிரயோஜனம் அடைய வேண்டும். இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ திரளான ஜனத்துக்கு மத்தியில் அவர் சொல்கிறாருன்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட இயேசுவை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அதை நமக்குள்ளே வர வைக்கணும். நாம் அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்ணணும், காணப்படணும். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்குள்ளேருந்து வர்த்திக்க பண்ணுங்க, அதிகரிக்க பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை உச்சரித்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, எப்படிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தைகள் எப்படி என் வாழ்க்கையில் பலிக்கும், அதை நான் எப்படி அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.